நியூஸ்ஃபிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முக நிகழ்ச்சியில் நம்மோட பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஆட்சி ஆரம்பிக்க காலகட்டத்திலேயே கடன் தொகை அப்படிங்கிறது பெரிய விவாதமா மாறிட்டு இருந்தது. இன்னைக்கு முடிச்சுட்டு நிதி செயலாளர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதுல இந்த 3 மாதத்துல 21,000 கோடி கடன் வாங்கியிருக்கோம், ஆண்டுக்காண்டு இது ஏறிக்கிட்டே போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சார், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கடனை நான் என்ன சொல்றேங்க, நான் உங்களுக்கு அதை கூட தெளிவா எடுத்து சொல்றேன். கடன் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க பாருங்க, இது மாதிரியான ஒரு ஏமாற்று வேலை எதுவும் கிடையாது. ஏன்னா நாம வாங்கின கடன், அதாவது திமுக ஆட்சி வாங்கின கடன் வெறும் 2.85 லட்சம் கோடி தான். மீதி அதற்கு முன்பு வாங்கிய அஇஅதிமுக கடனுக்கான வட்டி. நான் மிகச்சரியா சொல்றேன், 4.57 லட்சம் கோடி. 10 ஆண்டு கால அஇஅதிமுக ஆட்சி விட்டு செல்கின்ற பொழுது 2021 எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சியை விட்டு இறங்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் 4.57 லட்சம் கோடி. ஒரு தோராயமா நீங்க ஒரு 5 லட்சம் கோடின்னு வச்சுக்கணும் ஒரு வாதத்துக்கு. 5 லட்சம் கோடி சரியா? வட்டி மட்டும் 5 ஆண்டுக்கு கட்டப்பட்டது 1.88 லட்சம் கோடி. ஏன்னா சராசரியா 37,586 கோடி வட்டி. அப்போ 1.88 லட்சம் கோடி. இதை கூட்டி இந்த அசலையும் அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்ட கடனையும் இந்த வட்டியும் சேர்த்து கூட்டிட்டீங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்ட கடன் வெறும் 2.85 லட்சம் கோடி. திமுக ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் கொரோனா கோர தாண்டவம் ஆடியது. வீட்டை விட்டு யாரும் வெளியில் வர முடியல, தொழில்கள் முடங்கி கிடந்தன. தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 0.07 ஒன்று கூட இல்லை. ஆனால் 11.19 விழுக்காட்டில் ஸ்டாலின் கொண்டு போய் விட்டுட்டு உங்க கையில் ஆட்சியை கொடுத்திருக்கிறார். பின்னாடி இருந்த தமிழ்நாட்டை முன்னாடி கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு நீங்களே பட்ஜெட்ல பல இடத்துல தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம், முன்தங்கிய மாநிலம் நீங்களே பெருமை பித்திக்கிறீங்க. நீங்களா பண்ணீங்க? ஸ்டாலின் செய்தார். அப்ப அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வளர்ந்தா தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. கலைஞர் ஆட்சியை ஜெயலலிதா அவரிடம் கொடுத்த போது, தட் மீன்ஸ் 2011 அதுக்கு முன்னாடி திருப்பி கீழே போச்சு. கலைஞர் ஆட்சிக்கு ஏத்தி 13.12 விழுக்காட்டு பொருளாதாரத்தில் விட்டார். 13.12 விழுக்காடு பொருளாதாரத்தில் கொண்டு வந்த கலைஞர் அவர் எங்களுக்கு வேண்டாம், ஜெயலலிதா அம்மையார் தான் வேண்டும்னு ஓட்டு போட்டுச்சு தமிழ்நாடு. ஜெயலலிதா அம்மையார் அதை 7.4, 5.37, அப்புறம் 7.6, 4.92, 8.24, அப்புறம் 7.15, இப்படியே ஏறி இறங்கி 3.25 எடப்பாடி பழனிசாமி பேரில் 3.25க்கு புள்ளி சுழியம் 7க்கு வந்துடுச்சு. திருப்பி ஸ்டாலின் கையில் வருது. அவர் போராடி மண்டையை பிச்சு எல்லா பொருளாதார அறிஞர்களையும் கூட்டு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை எஸ்தர் டஃப்லோ தலைமையில் குழுவை அமைத்து மெல்ல மெல்ல அந்த பொருளாதாரத்தை 0.07 திருப்பி 7.89, 6.17 இறங்கி திருப்பி 9.26, அப்புறம் 11.19 கொண்டு போய் விடுறாரு. 11.19 கொண்டு போய் உங்ககிட்ட கொடுத்து வருவாய் பற்றாக்குறை 62,000 கோடியா இருந்ததை கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு கீழே குறைச்சி, 3 விழுக்காட்டிற்கு அதிகமாக இருந்த வருவாய் பற்றாக்குறையை 1 விழுக்காடு அளவிற்கு குறைச்சி பல்வேறு திட்டங்களை தீட்டி தமிழ்நாடை முன்னணி மாநிலமாக மாற்றி நிப்பாட்டும் போது எங்களுக்கு நீங்க வேண்டாம், அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, ஸ்டைலா இருக்காருன்னு அவர்கிட்ட ஓட்ட போட்டுருச்சாங்க மக்கள். இப்ப அவர் 3 மாசத்துல 20,000 கோடிக்கு மேல கிடக்கு. இப்போ இந்த 20,000 கோடியிலையுமே நம்ம இதுக்கு முன்பாக இருந்த நீங்க சொன்ன அதே கணக்குப்படி கடனுமே 14,000 கோடி சொல்றது இல்ல. அப்ப நீங்க ஏன் இது புரியாம, இந்த அரசு தெரியாம எதுக்கு நீங்க மேடையில சவால் விட்டீங்க? நீங்க பேசும்போது என்ன பேசுனீங்க? நீங்க தானே மேடம் பேசுனீங்க. அறியாமையில பேசின ஒரு விஷயம் ஒத்துக்குங்க, பொது மன்னிப்பு கேளுங்க மக்கள்கிட்ட. தெரியாம சொல்லிவிட்டேன், நீ மன்னிச்சுக்கிடுங்க, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சுக்கிடுங்க மக்களேன்னு கேளுங்க. இல்ல, இந்த பொது மன்னிப்பை உதயநிதி அவர்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நேற்றைக்கு தஞ்சாவூர் போராட்டத்துல பேசின அந்த வார்த்தைகள் என்ன தப்பா பேசினாரு? உங்க புத்தி நான் சொல்றது தாவேகாவை சேர்ந்த சிலர் இதை தவறாக சித்தரித்த, எல்லாரும் சொல்ல தவறாக சித்தரித்தவருடைய புத்தியில அழுக்கு இருக்கு. உங்க புத்தியில அழுக்கு இருந்தா அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அவரு ஆட்சி நீர்ச்சிக்கலை பற்றி பேசிட்டு வர்றாரு, நதி நீர்ச்சிக்கலை பற்றி பேசிட்டு வர்றாரு, அமைச்சர்களை கடுமையா சாடிக்கிறார், எல்லாம் பேசுறாரு. அப்போ அவரு இந்த அரசுக்கு எதை பத்தி அக்கறை இல்லை. இந்த அரசுடைய கவனம்லாம் எங்க இருக்கு தெரியுமா? இந்த அரசுடைய கவனம்லாம் எங்க இருக்குது? திமுகவினரை கைது செய்வதில் மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொல்றாரு.
அவர் சொல்லிட்டாரு, இதையும் சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டாரு. அதன் பிறகு கீழே இருந்து ஒரு குறிப்பிட்ட நடிகையினுடைய பெயரை சொல்லி கத்துறாங்க. ம். இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, இதாப்பா அங்க பிரச்சனை, ம். எது பிரச்சனை, ம். நம்ம எதுக்கு வந்திருக்கோம், தண்ணி வேணும், ம். காவிரி வறண்டு கிடக்கு, விவசாயிகளுக்கு தண்ணி இல்லை, நம்ம அதை பேச தானே வந்திருக்கோம், ம். நமக்கு அதானே முக்கியம், அதை இதுவா சொல்லியிருக்கலாம், முக்கியம் அதை சொல்லியிருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன ம். சொல்றாரு, அதைத்தான் சொல்றாரு. ம். அப்படின்னு நினைச்சிட்டு என்ன சொல்றாரு, எது எப்படி போட்டுங்க, நீங்க அதெல்லாம் பேசாதீங்க, ம். எது எப்படி போனாலும் நமக்கு அங்க தண்ணி வரணும். இதுவா பேச்சு, ம். நீங்க நடிகை பத்தி பேரை சொல்லி கத்துறீங்க, இதுவாங்க, எது எப்படி போட்டுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க, நமக்கு அங்க தண்ணி வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஒரு ஒரு கேப் நிமிஷம், விட்டு ஒரு நிமிஷம். காவிரி அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் மனசுல ஒரு பதட்டம் வருது. தாவேக்காரங்க தப்பாலாம் பேசுவாங்க, இதை அவங்க எதையும் சரியா சிந்திக்க மாட்டாங்களே, ம். அருவருப்பாவும் ஆபாசமும் தானே சிந்திப்பாங்க, இதை திருப்பிச்சிட்டாங்கன்னா, இதை மடமாற்றிட்டாங்கன்னா பயம் வருது அவருக்கு. ம். ஏன்னா இவங்களை பத்தி அவருக்கு தெரியுது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் காவிரியை பத்தி சொன்னேங்க, நான் காவிரி தண்ணியை சொன்னேன் அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. அவர் பயந்த மாதிரியே நீங்க அதை திரசை திருப்பி உட்காந்து வச்சுட்டு அவர் மன்னிப்பு கேட்கணும்னு அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவர் ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்காருங்க. ம். நீங்க தான் இன்னும் சொல்ல போனா அதிகமா பேசுனீங்க இல்லையா, என்னைய பார்த்தா கவர்ச்சி, நான் என்ன அப்படின்னு கேட்டீங்க, அதுக்கு என்ன அர்த்தம், அந்த நான் என்னங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கவர்ச்சி நடிகையா அப்படின்னு அப்படி கேட்கலாம். எடுக்கலாம். ஒரு படத்துல எஸ்ஜி சூர்யா கேட்பாரு, நான் என்ன இதான்னு கேட்பாரு ஒரு ம். நடிகை பேரை சொல்லி, அப்ப அவங்கள கொச்சப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க விஜய் அதைத்தான் சொல்ல வந்தீங்களா, ம். ஒரு டேஷுங்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம், இந்த டேஷ்ல எவ்வளவு கெட்ட வார்த்தைகளை இட்டு நிரப்ப முடியும். இப்போ அவர் மோசமான ஒரு கெட்ட வார்த்தையை தான் சொன்னாரு அப்படின்னு நான் சொல்றேன், அவர் என்ன செய்வாரு, நான் அப்படி சொல்லவே இல்லை, நீங்க நினைச்சா உங்க தப்பு. ம். அதே தான் சொல்றேன், உதயநிதி அப்படி சொல்லவே இல்லை, நீங்க நினைச்சா அது உங்க தப்பு, உங்களுடைய சிந்தையில அழுக்கு இருந்தா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார். இல்லை சார், இதை வந்து பழைய திமுகவோடலாம் கம்பேர் பண்ணி இந்த 2 நாட்கள்ல நிறைய பார்க்க முடிஞ்சது சார். அவங்களுடைய தாத்தா கலைஞரே அப்படிதான், என்ன பேசினாரு, பாவாடை நாடாவே அவிழ்த்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் வாட்ஸ்அப்ல வர வதந்திகள். ம். அப்படி சொல்லவே இல்லை வாட்ஸ்அப்ல அப்படின்னு சொல்றீங்களா சார்? நான் திருப்பி சொல்றேன், ம். ஒரு கருத்து எங்கு சொல்லப்பட்டது, எந்த இடத்துல சொல்லப்பட்டுச்சு, சொல்லப்பட்டுச்சா, ம். இது ஒரு பெரிய விவாதம். ஓகே. இதெல்லாம் பேசுறவங்க யாரும் வீடியோ ஆதாரத்தோட இருக்கிற எதற்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. ம். அம்மையார் சோனியா காந்தி அவர்களை பற்றி ஜெயலலிதா அவர்கள் பேசிய வார்த்தைகளை தமிழ்நாடு ஒருபோதும் பேசாது, மறந்துடும். செலக்டிவ் அம்னீஷியா. சோனியா காந்திக்கு பதியும் கிடையாது, பக்தியும் கிடையாது, நாங்க பதிபக்தி இல்லாதவர் என்று ஜெயலலிதா சொன்னார், நான் சொல்லல, நான் அதையும் கண்டிச்சிருக்கேன். இதே சகோதரி கனிமொழி அவர்களை பற்றி ஜெயலலிதா அம்மையார் பேசிய வார்த்தைகளை வெளியில சொல்ல முடியாது, அப்படி பேசினாங்க. ஏன் இதே ஹெச் ராஜா ம். சகோதரி கனிமொழி அவர்களை எவ்வளவு கொச்சையா பேசியிருக்கிறாரு. அன்னைக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன்லாம் எங்க இருந்தாங்க, ஏன் இன்னைக்கு இதே நயனா நாயந்திரன் இந்த குறிப்பிட்ட நடிகை பேரை சொல்லித்தாங்க விஜய் பேசினாரு, ஆமா. அன்னைக்கு தமிழிசை கண்டிச்சார்களா இல்ல வாணி சீனிவாசன் கண்டிச்சாங்களா. இன்னைக்கு தாவேக்கால ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, ஒரு பேச்சாளர், ம். அவர் பேசின பேச்செல்லாம் உட்காந்து கேட்டுருங்க குடும்பத்தோட. நீங்க நான் அவர் just பேசாத சொல்றேன். நான் யாரையும் பேர் கூட்டு போயிட்டு சொல்ல விரும்பல. ம். குடும்பத்தோட உட்காந்து அவர் பேச்சை கேட்க முடியுமான்னு சொன்னோன்னு உங்களுக்கு அவர் ஞாபகம் தானே வருது. அப்ப இப்ப இதை என்ன எடுத்துக்கிறது, என்ன பேசுறீங்க. ஒன்னு சொல்லட்டுமா, தமிழ்நாடு அரசியலில் மிக அதிகமான ஆபாச தாக்குதல்களுக்கு உள்ளான ஒரு கட்சி உண்டென்றால் அது திமுக. ஆபாச தாக்குதல்களுக்கு உள்ளான ஒரு குடும்பம் உண்டென்றால் அது கலைஞர் குடும்பம். கலைஞரை பேசாத பேச்சா இவங்கெல்லாம், ஸ்டாலின் அவர்களை பேசாத பேச்சா இவங்கெல்லாம், எவ்வளவு பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கும் தாவேக்காவோட அஃபிஷியல் ஐடிவிங்க அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்குது, கலைஞரையும் அவர் குடும்பத்தையும். பிடிச்சி உள்ள போட்டீங்களா எல்லாரையும், என்ன பேச்சு இதெல்லாம். இல்லை சார், இது தொடர்ந்து வந்து நம்ம குறிப்பிடுற நீங்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாமே சமூக வலைத்தளத்தில் எங்கோ ஒரு மூலையில இருந்து ஈடுபடுறவங்க. நம்ம திமுக எடுத்துக்கிட்டோம்னா சட்டமன்ற உறுப்பினர்களோட அந்த பேச்சுமே ஒரு ஸ்டாண்ட் மாறி போறாங்களோ அப்படிங்கிற யாரா மாதிரி. இருந்தாலும் கண்ணியமா பேசணுங்கிறது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது சகோதரி. அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நாகரிகமாக கண்ணியமாக பேசணும், ஆமா. தரவுகளோடு பேசணும், ம். கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ம். ஒருவேளை சூழல் கருது உங்களுடைய வாயில உங்களை அறியாம கண்ணிய குறைவான வார்த்தை வந்துட்டது, அல்லது அது கண்ணிய குறைவா இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், யாரையோ காயப்படுத்தி இருக்கிறது என்றால் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்கிறது என்னுடைய பார்வை, அது வேறு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் விவகாரத்தில் எல்லாரும் பொங்குறீங்களே, ஏன் அந்த பொங்கலை வந்து நீங்க நயனா நாயந்தனுக்கு வைக்கல, ஏன் விஜய்க்கே வைக்கல, நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். ஓகே. நீங்க எல்லாருக்கும் செலக்டிவா உங்களுக்கு நாகரிகம் வருது. உதயநிதி ஸ்டாலின் பேசுனது ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன், ஒரு வாதத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுனது தப்புன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. அதை விட பெரிய தப்பு பாலியல் வல்லுறவு. ஆமா.
பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக ஒரு பெண் பகிரங்கமாக புகார் அளிக்கிறார். அதற்கு உங்களுடைய எம்எல்ஏ துணை போனதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். அந்த எம்எல்ஏவை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவர் மீது என்ன நடவடிக்கை? போன கூட்டத்தொடரிலே கேட்ட ஒரு கேள்வி இந்த வரைக்கும் நீடிக்குது. ஒரு சகோதரிக்கு நான் நேர்காணல் நடிச்சிருக்கேன், அதனால அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. ஜெகதீஸ்வரி என்ற ஒரு பெண் அமைச்சர் என்ன மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தினாங்க இல்லையா? அந்த வார்த்தையை சொல்லி கூட என்னால இங்க வந்து பேசுறதுக்கு கூசுது. ஒரு சகோதரிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம்னு. அந்த அமைச்சர் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆப்போசிட்ல இருக்கவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டீங்க. அதே தான் அங்கேயும் பாலியல் குற்றச்சாட்டு சொன்ன பெண்ணை கட்சியில இருந்து நீக்கிட்டீங்க. நீங்க பெண்கள் பாதுகாப்புல உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்குது, நாங்க நம்பணும். என்ன பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு குழந்தையை அந்த குழந்தையின் பெற்றோருக்கு தெரியாமல் எரியூட்டிய ஒரு கேடுகட்ட அரசாங்கம் இது. இதுக்கு என்ன பெண்களின் மீது அக்கறை இருக்குது? இது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க சார் தாவேகா? அவங்களுக்கு வேற டைவர்ஷன் பாலிடிக்ஸ். நாட்டில் இருக்கக்கூடிய மின்வெட்டு, நாட்டில் இருக்கக்கூடிய மின் கட்டண உயர்வு, நாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகள் வெளியில் போன சிக்கல்களை மாற்றணும். இது எல்லாத்த விட மேல அய்யலூர்ல அரசு பள்ளியில மாணவ மாணவியர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்டிருக்கிறது. வேங்கை வயல் விவகாரத்தில் கொந்தளித்தெழுந்த அத்தனை பேரையும் நான் தேடிட்டு இருக்கேன். எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. இந்த விவகாரம் ஒரு நிமிஷம், வேங்கை வயல் விவகாரத்திற்கு கொந்தளித்து எழுந்தது சரி. நான் திருப்பி சொல்றேன், நான் இப்படி சொன்ன உடனே நான் ஏதோ அதை நியாயப்படுத்துறேன்னு கொஞ்சம் பேர் கிளம்புவான். வேங்கை வயல் விவகாரம் மனித அவலம், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுக்கு கொந்தளித்தது சரி, அதுக்கு கொந்தளிச்சது சரின்னு தான் நான் சொல்றேன். ஆனா இங்க யாரும் கொந்தளிக்கலையே. அப்ப விஜய் ஆச்சுன்னா சும்மா இருப்பீங்களா? இது வெளியே வரல அப்படின்னு நான் சொல்றேன். அதை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மாத்தினாங்க. ஏன்னா அன்னைக்கு இரவு தான் இது நடக்குது. நல்லா புரிஞ்சுங்க, அயலூர் விவகாரத்துல இது நடக்குது. உடனே அதை டைவர்ட் பண்றதுக்கு தான் நீங்க உதயநிதியை கைது பண்ணீங்க. இவர் இப்படி பேசலனாலும் கைது நடவடிக்கை நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார். வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி டைவர்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அவங்க எல்லா தருணத்திலும் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா வேற 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 டைவர்ஷன் எல்லா கட்டத்திலையும் அவங்க ஏதோ ஒரு டைவர்ஷன் நடக்கும். அதை கரெக்டா பண்ணிருக்காங்க. இந்த வழக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுக்கு முந்தைய வழக்குகள், இப்போ எம்எல்ஏக்களை குதிரை பேரமா பேசப்பட்ட அந்த வழக்கு எல்லாத்துலயுமே நீதிமன்றத்துல ஒரு பின்னடைவு தாவேகா பக்கம் வந்து பார்க்க முடியுதே சார். ஆத்திரக்காரர்களுக்கு பழமொழி ஒண்ணு உண்டு. அதுக்கு மேல அதை சொல்ல விரும்பல, ஃபுல் பழமொழியை சொல்ல கூட விரும்பல. நீங்க ஆத்திரத்துல நடவடிக்கை எடுத்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பழமொழி தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். ஆத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சவுத்துல ஒரு பழமொழி, உங்களுக்கு தெரியுமா அது? ரைட், அவ்வளவுதான். உங்களுக்கும் தெரியும், அப்ப நேர்களுக்கும் தெரியும். இப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும், அவ்வளவுதான். நீங்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை ஒரு ஆத்திரத்தோடு போய் நிக்கிறதுனால எல்லா இடத்துலயும் கூட்டு வாங்கிருக்கீங்க. அதுல என்ன கொடுமை தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் மீது தேசத்துறை வழக்கு மட்டும் தான் போடல. இவங்க மதங்களுக்கிடையில் மோதலை ஏற்படுத்த முயற்சி சார். இதுல எங்க மதம் வந்துச்சு? கலவரங்களை தூண்ட சதி செய்தார். கூட்டுச்சதி, பல பேரை சேர்த்து கூட்டுச்சதி. இதுல என்ன கூட்டுச்சதி பண்ணிட்டாரு? ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசுறாரு, கொஞ்சம் பேர் கத்துறான், இவர் ஒரு கருத்தை சொல்றாரு, கீழே கத்தனவங்க கருத்தையும் மேல சொன்ன கருத்தையும் நீங்க ஒன்னாக்கி ஒன்ன பரப்பி விட்டீங்க இல்லையா? இதுக்கும் அதுக்கு எப்படி ஒன்னாகும்? இப்போ நீங்க என்ன நேர்காணல் எடுக்கிறீங்க சகோதரி, நான் ஒரு கருத்து சொல்லிருக்கேன், நீங்க குறிக்கிறீங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்க குறிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க குறிக்கிடும் போதே நான் தொடர்ந்து பேசுறேன், அப்படி வச்சுப்போம். சும்மா ஒரு கற்பனையா சொல்றேன். இந்த மாதிரி அயோக்கிய பயல்கள் எல்லாம் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க அதுக்குள்ள கேள்வியை டிராஃப்ட் பண்ணிட்டீங்க. இல்லை சார், பட்ஜெட்டை பத்தி பேசுறோம், நிதியமைச்சர் மரிய வில்சன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ கேட்க வரீங்க, அல்லது விஜயை பத்தி ஏதோ கேட்க வரீங்க. நான் பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை நடுரோட்ல விட்டு இவங்களெல்லாம் என்ன செய்யணும், தூக்கில ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கருத்து சொல்ல வர்றேன். நான் சொல்ல வர கருத்தை நான் சொல்றேன். இந்த மாதிரி அயோக்கியர்கள் எல்லாம் சொல்லும்போது நீங்க யாரோ ஒரு அமைச்சர் பேரையோ அல்லது முதலமைச்சர் பேரையோ விஜய் பேரையோ சொல்லிட்டீங்க. கிராஸ்லிங் ஆகும். நான் சொல்றேன், நடுரோட்ல விட்டு தூக்கில போடணுங்க அப்படின்னு சொல்றேன். இவர் அமைச்சர் தான் அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படி பொறுப்பாகும்? நான் சொல்ல வந்த கருத்து என்னுடைய கருத்து. நான் சொன்ன கருத்துக்கு மட்டும் தான் நான் பொறுப்பு இருக்க முடியும். நீங்க இடையில முன்னாடி ஒன்று சொல்லுவீங்க, அதையும் இதையும் ஒன்று சேர்த்து விட்டு நான் அதைத்தான் சொன்னேன்னா சார், இந்த விஷயம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சுக்கு பொருந்தாது சார். இல்ல, நான் தெளிவா சொல்றேன், உதயநிதி பேச்சுக்கு தான் சொல்றேன். கீழே இருக்கிறவங்க கத்துனதுக்கும் மேல இருக்கிற சொன்னதையும் நீங்க சிங் பண்ணீங்கன்னா அது உங்க தப்புங்கிறேன். வெட்டி ஒட்டப்படல. இல்ல, வெட்டி ஒட்டப்படலைங்கன்னா இதையும் அதையும் சேர்த்து சொல்றேன். நீங்க இது தனி கருத்துங்க, இது தனி கருத்து. இந்த ரெண்டையும் நீங்க என்ன செய்றீங்க, ஒன்னாக்குறீங்க.
இது ரெண்டையும் நீங்கள் ஒன்றாக்குறீங்க. Okay. அதுக்கு அவர் எப்படி பொறுப்பு எடுக்க முடியும்? இந்த பாக்கியராஜ் ஒரு படத்தில் செய்வார். அவர் பிளாஸ்டிக் சாமான் வைப்பார். வேலைக்கு போயிருப்பார், இன்டர்வியூக்கு கிடைக்காது, இன்டர்வியூவில் வேலை கிடைக்காது. வருவார், ஒருத்தர் பிளாஸ்டிக் வித்துட்டு போவார். எவ்வளோ ஐயா தருவார்? 3 ரூபாயோ சொல்லுவார் சம்திங். குடியா அப்படின்னு தலையில் தூக்கி வச்சுப்பார். என்னையா சும்மா வர சத்தம் போட்டுட்டு வாயா, என்ன சத்தம் போடணும், அதுக்கு சேர்த்தாயா 3 ரூபாய் ஏதோ சொல்லுவார். என்ன பிளாஸ்டிக் சாமானம் அப்படின்னு கத்தியா அப்படின்னு சொல்லுவார். இவர் பிளாஸ்டிக் சாமானம்னு கத்தும்போது அங்கே ஒரு குறு போகும். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது இவர் பிளாஸ்டிக் சாமானம் படித்த பட்டதாரிகளுக்கு பிளாஸ்டிக் சாமானம் இது தனி அது தனி. அந்த மாதிரி நீங்கள் அப்படித்தான் இருக்குது. ஓகே சார். அந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறதுமே அதனால தான் நீதிமன்றம் கட்டிக்குது. நீதிமன்றம் நீங்கள் தொடர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சித்த வழக்கில் இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க பாருங்க, அந்த வழக்காக இருக்கட்டும், மேலும் பலரை கைது செய்த வழக்காக இருக்கட்டும், எல்லா வழக்கிலும் நீதிமன்றத்தை கேட்குது. ஏங்க இது ஒரு டெஃபமேஷன் கேஸ் போடுங்க, இதுக்கு என்ன இரு பிரிவினருக்கு இடையில் சதி, என்ன கொலை வழக்கு போட்ட மாதிரி போட்டு வச்சுக்கிங்களே, நீதிமன்றம் கேட்குது. உடனே பிணை குடிக்கிறது, ஜாமீன் குடிக்கிறது. இவங்க ஜாமீனே கொடுக்கூடாதுலாம் சொல்கிறாங்க, நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்குது. இப்போ இவங்களே என்ன செஞ்சாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு திமுக போன வழக்கில் ஸ்டாலின் அவர்கள் தன் மகனுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி கரூர் வழக்கு 41 பேர் பலியான வழக்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஸ்டாலின் மீதும் திமுக மீதும் பழி போட்டாங்க. ஆதவர்ஜுனா ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசினார். அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்றது, உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு திமுக. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லிச்சு, அவங்க பேசினா பதிலுக்கு நீங்கள் பேசுங்க, அப்படிதான் ஊடகங்களில் செய்தி வந்துச்சு. அவங்க பேசினா பதிலுக்கு நீங்கள் பேசுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதாக செய்தி. இப்போ இவங்க பேசுனதுக்கு ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா, அரசியலில் நீங்கள் கண்ணியமாக பேசணும், நாகரிகமாக உரையாடணுங்கிற ஒரு அளவுகோலை வச்சிங்கன்னா அது எல்லாருக்கும் பொருந்தும். எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சரி. நான் எப்பவும் அதான் சொல்கிறேன், கண்ணியமாக பேசுங்க, காத்திரமாக கூட பேசுங்க, ஆனால் தண்ணியில் இறந்துறாங்க, கண்ணியமாக கவனமாக பேசுங்க, தரவுகளோட பேசுங்க. நீங்கள் ஒரு முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னார் ஆதவர்ஜுனா, நீங்கள் சிஎம் அங்கிள், நீங்கள் என்னெல்லாம் கொஞ்சம் நஞ்சா பேச்சா பேசுனீங்க. ஏ அப்பா, இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி அரசியல் பாடம் எடுக்காதீங்க. நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தாவேக ஆட்சியில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அதில் கவனம் செலுத்துங்க. திமுகவை சேர்ந்தவர்களை முடக்கணும், கைது செஞ்சு அதை வச்சுட்டு உங்கள் ஆட்சியின் தவறுகளை சரி செஞ்சலாம் நினைக்காதீங்க. சில நாட்கள் சிலரை ஏமாற்றலாம், பல நாள் பலரை ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு வாக்களித்தவர்களே என்னப்பா இதே வேலையாக போச்சு, வேலையை பாருங்கப்பா, ஏதாவது உருப்படியாக அதான் செய்யுங்கப்பா அப்படிங்கிறத நோக்கி உங்களை நோக்கி கேள்விகளை கேட்க தொடங்கி விட்டார்கள். இப்பொழுதே இந்த கேள்வி இன்னும் அதிகமாகும் வருங்காலத்தில். ஆக்கப்பூர்வமாக நேரத்தை செலவிடுங்க. தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்வதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள் அது சார்ந்து சிந்திக்கட்டும். நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எதையாவது ஒருவேளை சிந்தித்து செயல்படுத்தி தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு நீங்கள் அழைத்து செல்வீர்கள் என்று சொன்னால் உங்களை உளப்பூர்வமாக வாழ்த்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி இல்லாமல் எந்நேரமும் பழிவாங்கிற முயற்சியிலே நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கத்தான் செய்வோம். கண்டிப்பாக சார். நிறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க, ரொம்ப நன்றி.